கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வியாழக்கிழமை மே மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு, நீங்கள் தர்மம் செய்யும் போது. இன்றைய தியான வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. தியானம். அக்காலத்திலே சிலர் தங்களை பக்தியுள்ளவர்கள் என்றும் தேவ பிரமாணங்களின்படி தாங்கள் தான தர்மங்களை செய்கிற நீதிமான்கள் என்றும் காண்பித்து மனுஷரால் புகழப்படுவதற்கு தாரை, அதாவது எக்காலத்தை ஆலயங்களிலும் வீதிகளிலும் ஊதும்படி மனுஷர்களை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் எக்காலத்தை ஊதும் போது அந்த இடத்திலே தான தர்மங்கள் இன்னாரால் செய்யப்படுகிறது என்று ஊரார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும் என்று இவர்களை குறித்து மனிதர்கள் புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் தேவனானவரோ இவர்களை பார்த்து அப்படி கூறுவதில்லை. இப்படிப்பட்டவர்களுடைய நிலைமையை குறித்து ஆண்டவராகிய இயேசு தாமே கூறும்போது, மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார். முதலாவதாக இவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே இவர்கள் மாயக்காரர் என்று பெயர் பெற்றார்கள். இரண்டாவதாக, இப்படியாக செய்யப்பட்ட தான தர்மங்களின் பலனை அவர்கள் அடைந்து விட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் மனுஷரால் புகழப்படுவதற்காகவே தான தர்மங்களை செய்கின்றார்கள். அவர்கள் மனதின் ஆசையின்படி அவர்கள் அதை அடைந்து கொண்டார்கள். இவர்கள் தங்கள் உதாரத்துவத்தை ஊருக்கு தெரியப்படுத்தும் வேளையிலே தங்கள் பெயருக்கும் புகழுக்குமாக தான தர்மங்களை பெறும்படி தங்களிடம் வரும் வறியோரை ஊருக்கு வெளிப்படுத்தி ஒரு வகையிலே வெட்கமடைய செய்து விடுகின்றார்கள். எனவே ஊரார் உலகத்தாரால் உண்டாகும் புகழை விரும்பாமல் தேவனால் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நற்கிரியைகளை செய்வோமாக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நான் மாயக்காரரைப் போல உமக்கு முன்பாக நடந்து கொள்ளாதபடிக்கு மனத்தாழ்மையும் கீழ்ப்படிவும் உள்ள இருதயத்தை தந்து உம்முடைய திவ்ய வழியிலே நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்.